இன்னைக்கு வந்து நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ ஹிஸ்டேரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிஸ்டேரிசிஸ் லூப் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். 5 மார்க் அப்படின்றத விட இந்த ஹிஸ்டேரிசிஸ் லூப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு டிட்டர்மைன் த குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலுடைய குவாலிட்டியை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம இந்த Sir, what about the QV waste loss, sir? சாரி Did you do that QV waste loss, sir? எஸ். Did you do it? I'm just asking, sir, because I don't remember, sir. See, it depends upon the temperature, ma. When the temperature changes, the susceptibility also changes. Increase. Oh, okay, sir. Thank you, sir. I don't remember you doing it in last class, sir. That's why I'm asking. No. Actually, I was saying orally. Oh, okay, sir. Okay, thank you, sir. Yeah, right. Yeah, so coming to this topic. So, என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல் தான். ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் ஃபார் ஃபர்தர் யூஸ். லைக் இப்போ வந்து ஒரு ஹெவியான ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வி கேனாட் யூஸ் லைட் மெட்டீரியல் இல்லையா. ஸோ பிகாஸ் இட் கேனாட் வித் ஹோல்டு, ஸோ இட் ஹேஸ் டு வித் ஸ்டாண்ட் அப்படின்றதுனால மை மெட்டீரியல் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். அப்போ ஒரு மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்றத வந்து by using this hysteresis loop we can find, right? So எப்படி, ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் நமக்கு அந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்புக்கு இருக்கக்கூடிய கர்வ். இது எப்படி பாசிபிள், இது எப்படி வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஒரு மெட்டீரியல் எடுக்கிறாங்க, ரைட்? அண்ட் ஆல்சோ ரிமெம்பர் திஸ், இந்த ஹிஸ்டெரிசிஸ் ப்ராசஸ் வந்து is especially suitable for ferromagnetic material, right? ferromagnetic materialக்கு தான் இது வந்து suitable. இது வந்து இதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சரியா? ferromagnetic material. அண்ட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சேம் சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் திங் ஹிஸ்டெரிசிஸ், ரைட்? ஹிஸ்டெரிசிஸ் அப்படின்னா லேகிங் அப்படின்னு அர்த்தம், ரைட்? லேகிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேகிங் என்ன லேக் ஆகுது அப்படின்றத நம்ம பேசுவோம். See, we are talking about the magnetism. ஆப்வியஸ்லி இங்கே என்ன லேக் ஆக போகுது அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை மேக்னடைசேஷன் இல்லை மேக்னடைசிங் ஃபீல்டு. ஸோ அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். we will go deep into that first. ஸோ இந்த ஹிஸ்டெரிசிஸ் லூப்பை வந்து ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுக்கிறோம், ரைட்? ஸோ ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லும்போது we know that அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் மை மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், குரூப்பாக இருக்கும்னு பேசணும், கரெக்டாக? எஸ், ரைட். இந்த மாதிரி குரூப்பாக ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலில் இருக்கும். அப்போ இந்த மாதிரி குரூப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு டொமைன் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒரு டொமைனில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்கும், ரைட்? வேறு எதுனா ஒரு டொமைனில் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் நேச்சுரலாகவே திஸ் இஸ் த அரேஞ்ச்மெண்ட்ஸ். அப்போது எனக்கு ஒவ்வொரு டொமைன்லேயும் மேக்னெட்டிக் டைபோல் வந்து வில் பி சேம். ரிப்பீட்டிங் அகெயின், ஒவ்வொரு டொமைன்லையும் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் வில் பி சேம். ஏன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் லூப் எடுத்திங்கன்னா இதில் பாருங்களேன் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. இதில் எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷன், இந்த இடத்துல எடுத்திங்கன்னா எல்லாமே ஒரே டைரக்ஷன். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அப்ளைங் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு என்னுடைய டைபோல் மூமெண்ட் இஸ் வாட்? ஜீரோ. ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து இன்னொரு மேக்னெட்டிக் டைபோலோட கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது. நவ் ஐ எம் இன்க்ரீஸிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எக்ஸ்டர்னலாக இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன், ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன், வெளியிலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன். அப்போ வெளியிலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த மெட்டீரியலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து படும். அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு திங் எனக்கு அந்த டொமைன் வந்து அந்த டைபோல் மூமெண்ட் இல்லையா, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் வந்து இந்த எக்ஸ்டர்னல்
மேக்னெட்டிக் ஃபீல்டுனால போலரைசேஷன் ஆகும், அதாவது அந்த மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இன்னும் அலைன்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலைன்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சர்டைன் ஸ்டேஜில் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மொத்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த மெட்டீரியலில் எல்லா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் நடந்துருச்சு, எல்லா டைபோலுமே அரேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது ஃபர்தராக நான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலுமே அந்த மெட்டீரியலில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. பிகாஸ் எல்லா மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் அரேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது, சின்ன சின்னதாக உங்களுக்கு ஞாபகம் வச்சு. யா ஹலோ சார், சொல்லுங்கப்பா. சார் இந்த மேக்னெட் ஃபீல்டு வந்து நீங்கள் பிசிக்கலாக இன்க்ரீஸ் பண்ண எல்லா டொமைனில் இருக்கிற எல்லா ஆட்டம்ஸும் ஒரே டைரக்ஷன் தான் சொல்லியிருக்கீங்க இல்லையா? புரியலம்மா, புரியல. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க சார். ஆமாம் ஆமாம். அப்போ டைரக்ஷன்லாம் சேம் ஆகுதுங்க சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். இதோட டைரக்ஷன் சார் டைபோல் மூமெண்ட் நான் சொல்கிறேன் இன்னும் டயக்ராம். சாரி, டைபோல் மூமெண்ட் சார். அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன். இருங்க, கேனை. ரைட். ஸோ அப்போது இங்கே பாருங்களேன், இப்போது என்கிட்ட வந்து ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் சும்மா ஒரு 4 பீஸ் மட்டும் வரைகிறேன். டொமைன் 4 டொமைன். இப்போ இதில் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்குது, இதில் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இருக்குது, இதில் இப்படி இருக்குது, இதில் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் எக்ஸ்டர்னலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன். என்னாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த ஒரு ப்ராப்பர் டைரெக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுப்போம். நான் என்னுடைய மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போது இன்னொரு டொமைனும் டைரெக்ஷனை மாற்றுது, இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த டொமைன்லேயும் டைபோல் மூமெண்ட் மாறுது, இன்னும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த இடத்துலையும் அந்த டைபோல் மூமெண்ட்டு டைரெக்ஷன் மாறியாச்சு. இதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே இந்த ஆப்ஜெக்டில் எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் நடக்காது. ஏன்? Because it's already aligned in the same direction. Fantastic. Because already எல்லாமே aligned ஆயிடுச்சு இல்லையா? அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. இதை இன்னும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கணும்னா, என்கிட்ட வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறோம். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 1 லிட்டருக்கு மேலே அப்படியே நான் தண்ணி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். 1 லிட்டர் வந்துட்ட பிறகு நான் எவ்வளவு தான் தண்ணி ஊற்றினாலுமே அது வேஸ்ட்டு, கீழே தான் போகும். கரெக்டாக? தெர் இஸ் நோ யூஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த இடத்துல நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகுது, எல்லாமே ஒரு ப்ராப்பர் டைரக்ஷனுக்கு வருது. இன்க்ரீஸ் பண்ண மொத்த டொமைனுமே ஒரு சர்டைன் ஸ்டேஜில் அலைன் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் எவ்வளவு தான் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம மேக்ஸிமம் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னா எல்லாமே அலைன்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளவு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலுமே தெர் இஸ் நோ யூஸ். இது வரைக்கும் புரியுதா? So when you increase the magnetic field, why does all the electrons start moving in like the same direction? Okay, coming to your point, see, this is the conductor. I'm just discussing the topic from chapter 1. Okay, so this is the conductor where I pass the external electric field. What is happening here? So in the dielectric concepts we discussed 2 types of arrangements. One is polar molecule and another is non-polar molecule. So before that, what is going to happen, which means before giving the external electric field, here the dipole moment arrangement, the polarization, the molecular arrangement will be in random direction.
once I apply the external electric field, my polarization, right, which mean my molecule will try to move in some particular direction which will oppose the electric field, isn't it? And we consider that all the charges will move at the corner, and in between this all the charges will be cancelled. We discussed this and we finally concluded that inside a conductor there is no charge and there is no electric field because all the charges are arranged at the surface. So what is happening here, the same thing is going to happen in this concept also. So before applying the external magnetic field, all the molecules are in random direction. Once I apply the magnetic field, now the molecule will try to align according to the external magnetic field. It will not happen all of a sudden, it takes time. So first my magnetic field strength is very low, so that there will be small change in the alignment. Once I keep on increasing the external magnetic field, at certain stage all the molecules will be arranged according to the external magnetic field. So further, if you try to increase the external magnetic field, there will be no alignment, since already all the molecules are arranged by the external magnetic field. Understood, sir. Got the point? Yes, sir. Right. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நடக்குது. அப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லெட்டஸ் சே இங்கே எனக்கு வந்து ஒரு 10 டொமைன் இருக்குதுன்னு வச்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு டொமைன் ஆகும், செகண்ட் டொமைன் ஆகும், தேர்ட் டொமைன் ஆகும், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து, நைன்த் அண்ட் ஃபைனலி 10. இது எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா பை இன்க்ரீஸிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ண ஒவ்வொரு டொமைனாக அலைன் ஆகிட்டே வருது. 10 முடிஞ்சிட்ட பிறகு நீ எவ்வளவு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே அங்கே அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே நடக்காது, பிகாஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்? இல்லைனா இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போது வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த மாதிரி எனக்கிட்ட வந்து ஒரு 5 கிளாஸ் ரூம் இருக்குதுன்னு வச்சுப்போம். எல்லாருமே பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க, கிளாஸில் சரியாக உட்காரவே இல்லை, எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஜாலியாக ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒன்ஸ் இங்கே வந்து பிரின்சிபல் வர ஆரம்பிக்கிறார். ஸோ பிரின்சிபல் வந்தது என்னாகும், ஃபஸ்ட் இந்த கிளாஸ் அமைதியாக இருக்கும், அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு கிளாஸுக்கு போகும். அப்போது பிரின்சிபல் சார் மூவ் ஆக என்ன ஆகுது, ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் ஆகுறாங்க. ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ செட். அப்போது என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக எனக்கு இந்த அலைன்மெண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுக்கப்புறம் பிரின்சிபல் தாண்டி போகிறாரு, இந்த 5 கிளாஸை தாண்டி போகிறாரு, 6வது கிளாஸே கிடையாது, பட் இந்த பிரின்சிபல் சார் போயிட்டே இருக்கார். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அட் சர்டைன் ஸ்டேஜ் வந்து எனக்கு எவ்வளவு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு அங்கே மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சது. காட் திஸ் பாயிண்ட்? Yes, sir. Still we are in the first fourth, which mean first paragraph only. I hope this is clear. Yes, sir. Right. அப்போது இதை கிராஃபை வரைஞ்சோன்னா இந்த மாதிரி கிராஃபு, ரைட்? இப்போ நான் சொன்னோம் இல்லையா, நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் பார்னு சொல்லலாமா? என்ன ஆகுது, விச் மீன் அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். இதுதான் நம்ம இந்த மேக்னெட்டுக்கு இந்த மெட்டீரியலுக்கு கொடுக்குறோம். அப்போ அதுதானே எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுதானே மேக்னடைசிங் ஃபீல்டு, அந்த ஃபீல்டு தானே இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பண்ணுது. ஆம் ஐ ரைட் ஆர் ராங்? Right, sir. ரைட். அப்போது நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகுது, இது வந்து நம்ம அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சஸ்லேயும், அந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ஒய் ஆக்சஸ்னு வச்சுக்கலாம், ரைட்? திஸ் இஸ் மெட்டீரியல், இது வந்து எக்ஸ்டர்னல் நம்ம கொடுக்கறது. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த மெட்டீரியல்லையும் அந்த அலைன்மெண்ட் ஆகுது. ஸோ இட் வில் ட்ரை டு
சேஞ்ச் ஆஸ் அ டெம்பரரி மேக்னெட் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு அயன் ராட் இருக்குது, அயன் ராடில் வந்து நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்க அந்த அயன் ராடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட். ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு என்ன ஆகுது, எல்லா மாலிகுலும் அரேஞ்ச் ஆயாச்சு. இதுக்கு மேலே நீ எவ்வளவு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு அங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டு நான் இங்கே எழுதிக்கேன் இல்லையா, இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளவு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு அந்த மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்டை அடைஞ்சாச்சு. அதுக்கு மேலே அந்த மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் டவுட் இருக்கா? எனி டவுட்? நோ சார். No, sir. நோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி கொடுத்தேன் இல்லையா, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக, அப்போது நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணேன், இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ண போகிறேன். டிக்ரீஸ் பண்ண போகிறேன்னா இந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாவே போதும், அது டிக்ரீஸ் ஆகிடும். அப்போ ஆப்போசிட்டில் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறேன். இப்போ என்னாகும், நல்லா கவனிங்க, என்கிட்ட ஒரு பார் மேக்னெட் இருக்குது, ஒரு அயன் ராடு இருக்குது, ரைட்டா, அயன் ராடு இருக்குது. இந்த வந்து இப்போது இந்த 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 பார் மேக்னெட்டை வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுப்போம். அது கிட்ட கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். அப்போ கிட்ட கொண்டு வர்ற அந்த பார் மேக்னெட்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அயன் ராடில் படும்போது அந்த அயன் ராடு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகும். ஸோ இட் வில் அட்ராக்ட் த அயன் ஃபில்லிங்ஸ். ஒன்ஸ் அது மேக்ஸிமம் ஸ்டேஜ் அடைஞ்சிருச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பார் மேக்னெட்டை கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு கிட்ட இருந்து தூரமாக கொண்டு போகிறேன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஆமாவா? எஸ் சார். ரைட். அப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெடியூஸ் பண்ணுறேன். அப்போ ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த அயன் ராடும் மேக்னெட்டிக் ஃபீல்டை குறைச்சிக்கிட்டே வரும். ஆமாவா? எஸ் சார். அப்போ அந்த அட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஆமாம் தானே? அப்போ Yes, sir. ஒரு சர்டன் ஸ்டேஜில் நான் ஃபுல்லாக மேக்ஸிமமாக கொண்டு வந்துட்ட பிறகும் இந்த அயன் ராடில் கொஞ்சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போது கொஞ்சமாக அயன் ஃபில்லிங்ஸை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இனிஷியலாக லெட்டஸ் இட் வாஸ் 80, ஏன்னா நான் நேற்று கிளாஸ்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 80 அட்ராக்ட் ஆகுது டச் பண்ணும்போது. இந்த பார் மேக்னெட்டை மொத்தமாக தூரம் விலகி எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு ஒரு 10 அயன் ஃபில்லிங்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுது. பிஃபோர் இட் வாஸ் 0, இப்போ 10. இப்போ இங்கே என்ன நடக்குது சொல்லுங்கள்? Temporary magnet actors. இப்போ வந்து அது டெம்பரவரி மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது. எப்போ நான் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துட்ட பிறகும், மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்காத பிறகும், நான் ஆல்ரெடி கொடுத்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு அந்த அயன் ராடு வந்து டெம்பரவரி மேக்னெட்டாக ஆக்ட் ஆகுது. அப்போது இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டை குறைச்சிக்கிட்டே வரேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு குறைக்க மேக்னெட்டிக் ஃபீல்டை சுத்தமாக குறைச்சிட்டேன். ஆனால் எனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பவர் வந்து அந்த அயன் ராடில் அப்படியே இருக்குது. அந்த பவர் தான் அந்த 10 அயன் ஃபில்லிங்ஸை அட்ராக்ட் பண்ணுது. இது வரைக்கும் புரியுதா? Yes, sir. Right. So basically, it's how this ferromagnetic material gets the magnetic properties or what, sir? Yeah. Correct. Okay, sir. Thank you, sir. ஓகே. அப்போது இப்போ என்ன ஆயிடுச்சு, ரைட்? ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா ஐ எம் டிக்ரீஸிங், விச் மீன் எனக்கு அலைன்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது இல்லையா? அதுதான் இங்கே நடக்குது. அப்போது இன்னும் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே எனக்கு ஒரு சர்டைன் ஸ்டேஜில் இங்கே அந்த மெட்டீரியலில் சுத்தமாக மேக்னெட்டிக் ஃபீல்டே கிடையாது. இப்போது நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. இப்போ என்கிட்ட அப்படியே டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள், இல்லைன்னா இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துப்போம். இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது, நான் வந்து தண்ணி ஊற்றுனேன், அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாச்சு. ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ தண்ணி ஊற்றினாலுமே அந்த வாட்டர் பாட்டில் வந்து
தண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகாது, ஏன்னா 1 லிட்டர் முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த வாட்டர் பாட்டிலை அப்படியே வந்து தண்ணியெல்லாம் கீழே கொட்டுறேன். அப்போ தண்ணியெல்லாம் கீழே கொட்டும்போது அந்த பாட்டிலை ஃபுல்லாக கவுத்துட்டேன் அப்சைட் டவுனு. அப்போ தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்பாக வந்து வாட்டரும் இருக்கும். கரெக்டா? எஸ் சார். அதுதான் வந்து இந்த பாயிண்ட். புரியுதா இப்போ? Sir, sorry, sir. Can you please explain little English, sir? Because I didn't understand that water bottle example. See, this is the water Sorry, bottle. sir. Oh, yeah, no issues, dude. This is the water bottle. Okay. So what is going to happen? I'm just pouring the water. So let us say the capacity of the water bottle is 1 liter. So once I pour the water into the bottle, the water level will increase in the water bottle, right? So at a certain stage, Yes, sir. it fills up, right? So up to the brim. So when you pour the water again, will the water enter into the water bottle? No, sir. It will overflow, sir. No, it will spill, right? It will come out of the Yes, sir. bottle because it is already full, right? Yes, sir. So now what I'm going to do, I'm just going to turn this water bottle like this. Now what happens, all the water will come out. Yes, sir. Isn't it? Right? So this is the first case, this is the second case. They both are opposite, right? Yes, sir. Yeah. So it is filling, it is draining. So once I try to turn this water bottle upside down, all the water will come out. We think all the water came out from the bottle, but there will be some drop of water inside that, isn't it? Yes, sir. Yeah. So that small drop of water inside the bottle is considered to be this point. Understood, sir. Which mean I have a material, I'm just passing the magnetic field. This material will behave as a temporary magnet. Once I remove the magnetic field, this temporary magnet will lose its magnetic power, but there will be very minimum magnetic field in the object. So that determines the power of that object. So that point is nothing but the retentivity, which means this one, retentivity. Okay, now how this happened, my magnetic field is opposite to this one. So now at certain stage, I'm again, see, like this is 100. Okay, now I sent the magnetic field opposite to this one as minus 100. Now this becomes 0, Leah. But when this becomes 0, there is some magnetic field present in the bar magnet. So that is the retentivity point. Now what I'm going to do is, again I'm going to oppose, which means I'm going to decrease the magnetic field. How? Even more. Minus 110, minus 120, minus 130, minus 150, minus 180 or 190. So now what is happening, my magnetic field is in opposite direction to this one. Correct? Yes, sir. So I am decreasing the magnetic field. Magnetic field decrease ஆகும்போது என்ன ஆகுது, எனக்கு magnetic field நல்லா decrease பண்ணிட்டே வரேன். இப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, இங்க ஆல்ரெடி வெரி ஸ்மால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தது இல்லையா, இப்போ இந்த மெட்டீரியல்ல ஜீரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இது திஸ் ஒன் பிகம்ஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, ஒன்றுமே இல்லை. ரைட்? எவ்வளோ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், புரியலையா? Understood now, sir. Thank you, sir. So, yeah. So, the retentivity point of Madrid is zero. இல்லைம்மா, எனக்கு சீரியஸாக புரியலம்மா. அந்த retentivity point சார், ஆமாம், அது பண்ணலாம்
டிக்ரீஸ் பண்ணா இப்போ ஒரு இல்லை சீரியஸாக நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனி ஒன் ஹர்ட் ஹிஸ் வாய்ஸ்? or else just drop a message, others will read. ரைட். அப்போ இங்கே ரிட்டன்டிவிட்டின்றது வந்து இந்த சின்ன சின்ன ட்ராப் மறுபடியும் இந்த பாட்டில் வந்து நல்லா ஷேக் பண்ணி அந்த சின்ன சின்ன ட்ராப்பையும் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த தேர்ட் பாயிண்டில் என்ன ஆகுது, நான் இன்னும் ட்ரெயின் பண்ண முயற்சி பண்ணுறேன். அப்போது ஒரு சர்டைன் ஸ்டேஜில் இந்த பாட்டிலில் சுத்தமாக மேக்னெட் அந்த ட்ராப்பே இருக்காது. அதுதான் இந்த பாயிண்ட். Can you got? Yes sir, understood sir. Yeah. So மறுபடியும் I am trying to decrease. இப்போ மறுபடியும் டிக்ரீஸ் பண்ண முயற்சி பண்ணுறேன். அப்போ அதில் எதுவுமே சுத்தமாக இருக்காது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் ஸ்டேஜில் மொத்த ட்ராப்புமே வெளியே வந்துடும். அதுதான் இந்த பாயிண்ட். அதுவுமே வந்து we say that a saturation point. Got it? Yes sir. ரைட். அகைன் நான் என்ன பண்ணுறேன், இப்போ மறுபடியும் இந்த வாட்டர் பாட்டிலை வந்து அப்படியே திருப்புறேன் இந்த பாயிண்ட்டுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எப்படி, -180லேருந்து -150, 130, 120, 100, 100 அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரேன். இதுவுமே இங்கே என்ன ஆகும், ஒரு சர்டைன் ஸ்டேஜில் பிகாஸ் ஆஃப் தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆப்போசிட் டு திஸ் கேஸ், இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி கொடுத்தேன் இல்லையா, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இங்கே டைபோல் மூமெண்ட் இந்த டைரக்ஷனில் அலைங்க ஆகிருக்கும்ல. புரியுதா? புரியுது சார். ஸோ அதுதான். அப்போ இங்கே ரிட்டன்டிவிட்டி மறுபடியும் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வரும். அது வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படியே இப்படி போகும். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணாலுமே இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரைட்டாக, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மட்டும்தான், அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் மட்டும் அந்த கர்வ் இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு லூப் மாதிரியே அதே இடத்துல போயிட்டு 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 வரும். இதுக்கு பேர் தான் ஹிஸ்டீரிசிஸ் லூப். இந்த ஹோல்டு பண்ணுது இல்லையா, அந்த ரிட்டன்டிவிட்டி டு இந்த கொயர்சிவிட்டி, இந்த இதுதான் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தீர்மானிக்கிற ஒரு விஷயம். இப்போ இங்கே என்ன ஆகுது, லேகிங் என்ன அப்படின்னா, இந்த மேக்னடைசிங்கும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் வில் நாட் கோயின்சைடு. ரைட்டா, இது ரொம்ப மினிமம் 0 கொண்டு வந்தாலுமே அந்த மெட்டீரியலில் வந்து தெர் வில் பி சம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதுதான் வந்து லேகிங் அப்படின்ற ஒரு டேர்முக்காக ஹிஸ்டீரிசிஸ் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து they are using. Understood? Yes sir. Right. So இதே ferromagnetic material வந்து they are classifying into 2 types. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்ட் மெட்டீரியல் வந்து நம்ம பெரிய பெரிய ப்ராசஸ்க்கு வந்து we will use. சாஃப்ட் மெட்டீரியல் வந்து சின்ன சின்ன ஒரு அப்ளிகேஷன் பர்பஸுக்கு we will use. ஸோ நமக்கு புக்லேயும் வந்து ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேப்லர் காலம் பார்க்கும்போது you will understand. ஓகேவா? ஸோ கொயர்சிவிட்டி, ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா, ரிட்டன்டிவிட்டி வந்து how much it stores, ரைட்டா? ஸோ எவ்வளோ அளவுக்கு அந்த டெம்பரரி மேக்னெட் ஹோல்டு பண்ணுது. கொயர்சிவிட்டி அப்படின்னா வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஹோல்டு பண்ணுது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன், அதுதான் கொயர்சிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹிஸ்டீரிசிஸ் லூப் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் யூ மஸ்ட் பி வெரி ஃபெமிலியர் வித் த டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து பக்காவாக இருக்கணும். ஓகேவா? சேச்சுரேஷன் பாயிண்ட் என்னது, ரிட்டன்டிவிட்டி என்னது, கொயர்சிவிட்டி என்னது, பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இட் இஸ் ஃபுல் ஆஃப் தியரி. ஸோ எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எழுதின அந்த டயக்ராமில் தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஹிஸ்டீரிசிஸ் லூப் பொறுத்த வரைக்கும் டயக்ராம் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய அந்த நேம்ஸ், அந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, சேச்சுரேஷன், ரிட்டன்டிவிட்டி, கொயர்சிவிட்டி, மேக்னடைசிங் ஃபீல்டு, ஆப்போசிட் டைரக்ஷனு, அது எல்லாமே. ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு வந்து
இந்த நேமிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா இதுலேயே யூ ஆர் ரெடி டு த டீச்சர் ரெடி டு கிவ் 2 மார்க். அதுக்கப்புறம் சின்ன சின்ன தியரி, ரைட்டா? ஸோ ரிட்டன்டிவிட்டி அப்படின்னா என்ன, கொயர்சிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றது வந்து யூ ஹேவ் டு ரைட் அ ஸ்மால் தியரி. தட்ஸ் இட், ரைட்? அண்டர்ஸ்டுட் திஸ் கான்செப்ட்ஸ்? எனி டவுட் இன் திஸ்? No doubt, sir. Clear இல்லையா? So think about that water bottle, you will have a very clear cut idea. Then இதனுடைய applications. So applications வந்து general thing தான். Permanent magnet, electromagnet, core of the transformer. Electromagnet, what is electromagnet? Electric field conduct பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது மட்டும்தான் அது மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். அதுதான் எலக்ட்ரோமேக்னெட். பர்மனன்ட் மேக்னெட் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். நேச்சுரலாக நம்ம வந்து அந்த லோட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரலாக வந்து மேக்னடைடு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். ஒரு ஸ்டோனில் வந்து அதான் ஒரு ஃபார்மர் வந்து நடந்து போயிட்டுருப்பார், அப்போ அவர் அயன் ராட் வச்சுருப்பார், அது அப்படியே ஸ்டிக் ஆகும், அதுதான் அது லோட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த நேச்சுரல் மெட்டீரியல் விச் இஸ் அ மேக்னெட். அது வந்து பெர்மனன்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், ரெகுலர் ஷேப்ஸ் இருக்கும். நேச்சுரல் மேக்னெட் வந்து இர்ரெகுலர் ஷேப் தான், பிகாஸ் இட் இஸ் லைக் அ ஸ்டோன் தான். எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்றது வந்து பை பாசிங் த எலக்ட்ரிசிட்டி இட் பிஹேவ்ஸ் லைக் அ மேக்னெட். அது எப்படி? அதுதான் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், ஓயிஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதுதான். வி வில் see to that. அண்ட் கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். கோர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் அது வந்து மெயின் திங். நம்ம வந்து எட்டி கரண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸை வந்து நம்ம படிப்போம் இந்த சாப்டரில் தான். வி வில் டிஸ்கஸ் தட். ஸோ எப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் லாஸ் இல்லாமல் நம்ம கொண்டு வர்றது அப்படின்றது வந்து வி வில் சி. அண்ட் அந்த இடத்துல வந்து வி யூஸ் சாஃப்ட் அயன், அதாவது இட் இஸ் அ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் தான். ஸோ டிபெண்ட் அப்பான் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து எட்டி கரண்ட்டை வந்து நம்ம ஒரு 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 ப்ராசஸ் இருக்குது. எட்டி கரண்ட் அப்படின்றது இட் இஸ் லைக் ஒரு லாஸ் மாதிரி தான். சர்க்குலர் லூப்பில் வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் வி வில் ரெடியூஸ் த ஏரியா ரெடியூஸ் பண்ணும்போது அந்த லாஸுமே வந்து குறைச்சிக்கலாம். அதனால தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா ஷீட் மாதிரி லைன் அப்படியே ஒரு பிட்டாக இருக்கும். லைனாக இருக்கும், நீளமாக கம்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா டு ரெடியூஸ் த எட்டி கரண்ட் லாஸ் தான். ஸோ ஹிஸ்டரிசிஸில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் கான்செப்ட்? Yes? Yes, sir. Right. ஸோ இதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் சாப்டர் வந்து சீரியஸாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, பிகாஸ் சீரியஸாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அதுக்காக தான் சொல்கிறேன். ரைட், வெரி நைஸ். இதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு டாப்பிக்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டாபிக் உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் ப்ளீஸ் டூ கான்சன்ட்ரேட். ரைட். ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆன் கரண்ட். சி, இது வந்து நார்மல் ஸ்டோரி தான். நான் சொல்ல அப்படியே வந்து யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா, ஒரு சயின்டிஸ்ட் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஒயிஸ்டட் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட். ஸோ என்ன அப்படின்னா, இந்த திங்கை வந்து ஆக்சிடென்டலி தே ஃபவுண்ட் திஸ் கான்செப்ட், ஓகேவா? பெரும்பாலும் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் லைக் ஒரு 70 to 60% கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்தது. அந்த மாதிரி இதுவுமே ஒரு ஆக்சிடென்டல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. பட் இதுதான் இப்போது வேர்ல்டே வந்து சர்வை பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசனாகவே இருக்குது. என்னென்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து he was doing some experiment. ஸோ when he was doing some experiment, அது வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ரிலேட் பண்ணி he was doing. இப்போ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, he was having a compass. அவர் கையில் வந்து காம்பஸ் வச்சுருந்தார். அந்த காம்பஸை வந்து எதிர்ச்சியாக ஒரு அந்த கரண்ட்டு பாஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயருக்கு பக்கத்தில் வைக்கிறார். அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த காம்பஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த நீடில் இருக்கும். அந்த நீடில் ஏதோ ஒரு அசைவு வந்து அவர் பார்க்குறார். சம் மூமெண்ட் இன் த நீடில் ஹீ இஸ் நோட்டீஸிங்.
இதுதான் ஃபஸ்ட்டு திங் ஹி நோட்டிஸ்ட். அடுத்து அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, ஒரு ஒயர் போகுது, அந்த ஒயரில் கரண்ட் இருக்குது, அந்த கரண்ட்டு போகிற ஒயருக்கு பக்கத்தில் when I keep a compass there is disturbance in the needle. இப்போது இவருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அது எப்படி? சரி, ஓகே, நம்ம வந்து கரண்ட்டுடைய டைரக்ஷனை மாற்றி பார்க்கலாம். கரண்ட்டுடைய டைரக்ஷன், அதாவது பேட்டரியுடைய டெர்மினலில் திருப்பி போடுறாரு, அதே மாதிரி காம்பஸ் பக்கத்தில் வைக்கிறாரு. இப்போ காம்பஸ் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் there is a disturbance, which mean அந்த நீடில் வந்து some deflection is happening. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது. அப்போ மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும்போது என்ன நோட்டீஸ் பண்ணுறாருன்னா அந்த காம்பஸ் நீடில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு கரண்ட்டு வந்து ஒரு டைரெக்ஷனில் கொடுக்கும்போது நீடில் வேறு மாதிரி ட்விஸ்ட் ஆச்சு. ஆப்போசிட்டில் கரண்ட்டை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் நீடில் எப்படி திரும்பிச்சோ அதுக்கு ஆப்போசிட்டில் நீடில் ஷிஃப்ட் ஆகிறத பார்க்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, when I change the direction of the current in a current carrying conductor, magnetic field direction also changes. அதாவது அந்த காம்பஸ் நீடில் டைரக்ஷன் மாறுது. அப்போ காம்பஸ் நீடில் எப்போ டைரக்ஷன் மாறும்? when there is a magnetic field. கரெக்டு தானே? அப்போது he concluded ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அண்டர்ஸ்டுட் ஸ்டோரி? எஸ் சார். ரைட்டா? ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டார். அண்ட் ஹீ ஆல்சோ ப்ரூவ்ட் பை ஹேவிங் அ காம்பஸ். அப்போ காம்பஸ் வச்சு அவர் அதையும் ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, இதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு திங், இப்போ அதை நான் சும்மா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குது. ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், கரண்ட்டுடைய டைரெக்ஷன் இப்படி இருக்கும். இதில் வந்து கரண்ட்டுடைய டைரெக்ஷன் இப்படி இருக்கும். கரெக்டா? அட சொல்லுங்க. Yes sir, because current goes from positive terminal to negative terminal sir. Fantastic. ஸோ இங்கே என்ன நடக்குது, there is a change in the polarity இல்லையா? இங்கே ப்ளஸ் மைனஸ் இருந்தது, இங்கே மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ he placed a compass. ஸோ காம்பஸை ப்ளேஸ் பண்ணும்போது அவர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாருன்னா, ரைட், இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேஸில் இந்த மேக்னெட்டிக் நீடில் இப்படி மூவ் ஆகுறத பார்க்குறாரு. இந்த செகண்ட் கேஸில் மேக்னெட்டிக் நீடில் இப்படி மூவ் ஆகுறத பார்க்குறாரு. கேன் யூ ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் இன் போத் த கேஸ்? ரைட். ஸோ இதுதான் வந்து அவர் கன்க்ளூட் பண்ண விஷயம். அப்போது கரண்ட்டுடைய டைரெக்ஷனை மாற்றும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் எனக்கு அந்த காம்பஸ் நீடில்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷன் வந்து மாறுது ஆப்போசிட் டைரெக்ஷனில். ரைட். ஸோ நவ் ஹி ஹேட் விச் மீன் ஹி ஹேட் அப்படின்றத விட நம்ம ஒரு சின்ன ஒரு கான்செப்டுக்கு போவோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு காயில் இருக்குது, ஓகேவா? இப்போது என்கிட்ட இப்படி ஒரு காயில் இருக்குது, ரைட்டா? இந்த மாதிரி ஒரு காயில் இருக்குது. இந்த காயிலில் வந்து கரண்ட்டு போகுதுன்னு வச்சுக்கலாம். நவ் எனக்கு இந்த காயிலில் கரண்ட்டு போகுதுன்னா எனக்கு அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எந்த டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த டயக்ராமை பாருங்களேன். இந்த டயக்ராமில் எனக்கு வந்து கரண்ட்டுடைய டைரெக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்குது இல்லையா? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட். ஸோ எனக்கு கரண்ட்டுடைய டைரெக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட்டு இந்த பக்கம் போகுது. இந்த ஒயர் வந்து எல்லோ கலரு, கரண்ட்டுடைய டைரெக்ஷன் வந்து லெஃப்ட் டு ரைட்டு. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்களேன்.
எப்படி இருக்குது? உள்ளே போயிட்டு வெளியே வருது, உள்ளே போயிட்டு வெளியே வருது. கரெக்டாக? விச் மீன் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து இப்படி இருக்கு. ரைட். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் வந்து சம்வாட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டு ஃபைண்ட் த டைரக்ஷன் of the magnetic field in a current carrying conductor, we use ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்ட் தம் ரூல். சரியா? ஒரு இது என்ன புரியுது இப்போ நான் எழுதுனதில் சொல்லுங்கள். So we can find the magnetic field lines using right and thumb rules, sir. ஒரு studied in 10th standard. கரெக்ட். இப்போது ஒரு சாதாரண ஒயரு, அந்த ஒயரில் வந்து கரண்ட்டு போகுதுன்னா அந்த கரண்ட்டுனால அந்த ஒயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும்? கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா? ரைட். டு ஃபைண்ட் த டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன். ஏன்னா கரண்ட்டுடைய டைரக்ஷன் தான் நமக்கு தெரியுமே. மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரைட் ஹேண்டு தம் ரூலில் நம்ம வந்து பயன்படுத்துவோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்டு தம் ரூலில் நான் சொல்லிடுறேன். See, just normally you just close your fingers. ஓகே, எனக்கு தம் இப்படி தானே இருக்கும், கரெக்டாக? ஸோ 4 ஃபிங்கரை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தம்ஸ் அப் மாதிரி. ரைட்டா? இந்த தம் என்ன சொல்லுதுன்னா கரண்ட்டுடைய டைரக்ஷனை சொல்லுது. கரண்ட்டுடைய டைரக்ஷன். இந்த மிச்சம் இருக்கிற அந்த 4 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அந்த 4 ஃபிங்கர்ஸ் என்ன சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனை சொல்லுது. Now take your hand and stretch all the 5 fingers. எனக்கு தம்மும் மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஃபிங்கர்ஸும் என்ன ஆங்கிளில் இருக்கு? 90 degree. Fantastic. அப்போ remember that current and magnetic field always at what degree? 90 degree. Fantastic. 90 degree. ஓகே. அப்போது ஒரு ஒயரில் கரண்ட் போகுதுன்னா அது சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா கரண்ட்டுடைய டைரக்ஷனுக்கு எப்போவுமே 90 டிகிரியில் தான் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுடைய தம் ஃபிங்கரும் மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஃபிங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 90 டிகிரியில் தான் இருக்கும். இது டிகிரியில் மாறாது. கரெக்டாக? ஆல்வேஸ் இட் இஸ் 90 டிகிரி. இப்போ நம்ம வருவோம். இப்போது என்னுடைய ஃபிங்கரை நான் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கேர்ள் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய உள்ளங்கைக்கு வழியாக கேர்ள் பண்ணுறீங்களா இல்லை கைக்கு பின்னாடி கேர்ள் பண்ணுறீங்களா? உள்ளங்கை இல்லையா? உள்ளே தான் நம்ம வந்து கேர்ள் பண்ண முடியும். கரெக்ட். விச் மீன் டுவர்ட்ஸ் யூ. ஆமாவா? உங்களை ஃபேஸ் பண்ணி தான் அந்த ஃபிங்கர் வந்து கேர்ள் ஆகும். கரெக்டா? எஸ் சார். அதுதான் கரண்ட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன். இப்போ தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட்டு வந்து அந்த தம்முடைய டைரக்ஷன். கரண்ட் எப்படி போகுது? உங்களுடைய சீலிங்க்கு போகுது. சீலிங்கில் கரண்ட்டு போகுது. தம் ஃபிங்கர் வந்து மேலே தானே இருக்குது. அப்படி பண்ணி பாருங்க. தம் மேலே இருக்குது. அப்போ கரண்ட் வந்து மேலே போகுது. அப்போ ஃபிங்கர் எப்படி கேர்ள் ஆகுது? உங்கள் பக்கம் கேர்ள் ஆகுது. கரெக்டு தானே? அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன். இப்போ அதே ஃபிங்கரை நீங்கள் வந்து கீழே வைங்களேன். கீழே வைங்க. நீங்கள் கீழே வச்சு உங்களுடைய தம் வந்து உங்கள் ஃபேஸுக்கு கீழே இருக்கணும். ஆர் யூ டூயிங்? ரைட். இப்போ உங்களுடைய ஃபிங்கர் see you just stretch all your fingers. Stretch all my fingers. Okay sir. Yeah, keep your hand
below your face. Below my face. Okay, Yeah, sir. Done that. stretch all the fingers. Your thumb is facing your face, right? Yes, sir. Right. Now you try to curl all the 4 fingers. Yes, sir. Yeah, it is turning towards you, your body, right? Yes, sir. Yeah. So now just observe, your thumb is facing you, you're rotating, which means you're curling all the fingers. Now say the finger are moving in anti-clockwise direction, correct? Yes, sir. Anti-clockwise direction. ஆமா தானே? Sir, but my thumb is facing away from me, right? Towards you. Oh, it's facing towards. Okay, sir. Anybody have doubts? No doubt, sir. Now No, sir. now stretch all the fingers, face your thumb towards the floor. Now you try to rotate your fingers. Now it is moving away from your body, isn't it? Yes, sir. Now in which direction your finger is moving, clockwise or anti-clockwise? See, stretch all the Clockwise, fingers sir. clockwise, right? அவ்வளவுதான். This is how you will find the directions of the current, sorry, magnetic field. Now கொஞ்சம் அப்படி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். Now see the diagram. இப்போ இந்த diagram பாரு. Got the points? Yes, sir. Yes, sir. See the first diagram. Thumb represents the directions of the current. My finger, other fingers represents the directions of the magnetic field. Now let me write, you will understand. See in this diagram, this is the directions of the current. My finger is rotating like this. So we know that it is 90 degree, right? When you see from here, அதுதான் சொன்ன, your eye இங்கே இருக்கு, your thumb is facing you. Now the directions is in what direction? Which mean it is anti-clockwise, right? Yes, sir. Anti-clockwise. Yes, sir. அது இதே வந்து நீங்கள் வந்து இந்த கரண்ட்டுடைய டைரக்ஷன் கீழே வச்சு பாருங்கள். அதாவது உங்களுடைய தம் கீழே இருக்கணும். இந்த பி டயக்ராம் பாருங்கள். ஸோ நவ் வாட் இஸ் த டைரக்ஷன்? இட் இஸ் இன் clockwise, ரைட்? இஃப் forget about the diagram, do here. இப்போ தம் அப்படி கீழே வச்சு நீங்கள் கேர்ள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் வந்து clockwise டைரக்ஷனில் சுற்றும். ஆமாம் தானே? Yes, sir. யாருக்கு புரியல இது? I can understand. Sorry? Understood? No, Yes. Yes, sir. ரைட். இப்படி தான் கரண்ட்டுடைய டைரக்ஷன், சாரி, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த டயக்ராம் பாரு. தம் மேலே இருக்குது, என்னுடைய கேர்ள் ஃபிங்கர் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது, கரெக்டு தானே? ஸோ இட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ். ஆமாவா? ஆமாம் தானே? Yes, sir. இது வந்து அந்த தம்மை வந்து அப்படியே கீழே வச்சு பாருங்கள். என்னுடைய ஃபிங்கர் வந்து எப்படி கேர்ள் ஆகுது? இப்படி தானே கேர்ள் ஆகும். அது கிளாக்வைஸ். யாருக்கு புரியல? Understood. I can understand. Everyone, right? Now see this diagram. இப்போ சொல்லுங்க. Sir, wait, sir. When is it clockwise? When is it anti-clockwise? When? I don't know. You have to find. And one more thing, wait. Before moving to this, I just want to say another thing also. See, magnetic field, we indicate with some representation, which means the directions. We have some representation. Dot. Right? Dot mean magnetic field வந்து coming out. Right? If it is cross, magnetic field வந்து moving inward. எப்படி புரியல சார்? Now whether you are using mobile phone or laptop or desktop, if the magnetic field is coming from your display to you,
that is coming out, which is represented as dot. புரியுதா? இப்போது அந்த டிஸ்பிளேலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியே வருதுன்னா அதை நம்ம டாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ உங்ககிட்ட இருந்து டிஸ்பிளேக்கு உள்ளே போகுது, அதை நம்ம கிராஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். புரியுதா? Yes, sir. Understood, sir. Sometime you may have confusion. So remember this arrow, right? So arrowக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும் இல்லையா? Am I right or wrong? இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க. Sir, I cannot understand. Sir. Yeah, I'm coming to this topic, dear. இப்போது இந்த அந்த arrow இருக்குல்ல, arrow archer. ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா you cannot see the back one. கரெக்டாக இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் தெரியும், which appears like a dot, isn't it? Yes, sir. Yes, sir. இதே வந்து இங்கே இருக்கிறவருக்கு வந்து டாட் விச் மீன் ஃப்ரண்ட் பார்ட்டு தெரியாது, பின்னாடி இருக்கிறது மட்டும்தான் தெரியும். பின்னாடி இருக்கிறது எப்படி இருக்கும்? அந்த ஒயரில் வந்து மாற்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது தட் இஸ் லைக் எக்ஸ். ஆமாம் தானே? Yes, sir. பின்னாடி பக்கம் பார்க்க எக்ஸ் மாதிரி இருக்கும், முன்னாடி பக்கம் பார்க்க டாட் மாதிரி இருக்கும். அப்போது இந்த ஆரோ உங்கள் பக்கம் வந்ததுன்னா ஃப்ரண்ட்டு மட்டும் தெரியும் டாட், ரைட்? இப்போ அதே ஆரோ உங்களை விட்டு விலகி போயிடுச்சுன்னா எனக்கு பின்னாடி மட்டும்தான் தெரியும், தட்டு அது வந்து எக்ஸ். புரியுதா? Yes, sir. ஸோ நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உங்கள் பக்கம் வருதுன்னா டாட்டு, உங்களை விட்டு தூரமாக போகுதுன்னா எக்ஸ். புரியுதா? Remember this arrow, you will never confuse. You will never get confusion. யாருக்கு புரியல டாட் எக்ஸ்? Understood, sir. Everyone? I cannot understand. யாருக்கு புரியல? Sir, me. என்ன புரியலமா? எக்ஸ் டாட்டா? இப்போ டாட்ன்றது மூவிங் அவுட் சார். ஆமாம். இப்போ பர்சன் டுவர்ட்ஸா வந்து அது இன்வர்ட குறிக்காதா சார்? சி, இன்வர்டு குறிக்குன்றதை விட யூ ஜஸ்ட் ரெப்ரசன்ட் திஸ் டாட் அண்ட் எக்ஸ்ன்னு சொல்கிறேன். சி, உங்கள் பக்கம் அந்த ஆரோ வரும்போது பின்னாடி இருக்கிற அந்த எக்ஸ் தெரியாது. அப்போ அந்த ஃப்ரண்ட் டாட் மட்டும் தானே தெரியும். எஸ் சார். அதுதான் நான் சொல்கிறேன். ஃப்ரண்ட்டு தான் சொன்னேன் நான். ஃப்ரண்ட்டு வரும்போது அந்த டாட்டு தெரியும், உங்கள் பக்கம் வந்ததுன்னா டாட்டு தான் தெரியும். அந்த ஆரோ உங்களை விட்டு தூரம் போகும்போது பின்னாடி இருக்கிற எக்ஸ் தான் தெரியும்னு சொல்கிறேன். எஸ் சார். புரியுதா? எஸ் சார். ரைட், அதுதான். ஸோ தட் இஸ் த ரெப்ரசன்டேஷன். அப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு ஒயர் இருக்குது. இப்போ நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு நான் சொல்லிடுறேன், அடுத்து நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒயரில் கரண்ட் வந்து இப்படி இருக்குது, கீழே இருந்து மேலே போகுது இல்லையா? அப்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா இந்த டயக்ராம் மாதிரி இருக்கும், இந்த டயக்ராம் மாதிரி. அப்போ எப்படி இருக்கும்? இங்கே உள்ளே போயிட்டு இப்படி வெளியே வரும், உள்ளே போயிட்டு வெளியே வரும். கரெக்டு தானே? உள்ளே போகிறத எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறேன், வெளியே வர்றதை டாட்டுன்னு மென்ஷன் பண்ணுறேன். இதில் எதனா டவுட் இருக்கா? No, sir. எவ்ரிஒன் கிளியர்? டாட் எக்ஸ்? Yes, sir. Sir. சரி, இப்போ என்கிட்ட ஒயர் இந்த மாதிரி இருக்கு, எனக்கு கரண்ட் டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்கு. இப்போ எந்த பக்கம் டாட், எந்த பக்கம் கிராஸ்? Sir, right hand side X, left side dot. ரைட் எக்ஸ், லெஃப்ட் டாட்டா? டாட். எந்த பக்கம் டாட்? Sir, top side X, ஆப்போசிட் bottom மாதிரி dot. பாட்டம் டாட் சார். இங்கே எக்ஸ், இங்கே டாட். கரெக்டா? டாட். அப்போது Yes, sir. உங்களுடைய தம் எப்படி இருக்கும்னா 4 ஃபிங்கர் வந்து இப்படி இருக்கும், உங்களுடைய தம் டைரக்ஷன் இப்படி இருக்கும். கரெக்டா? அப்போது இது கரண்ட்டுடைய டைரக்ஷன். உங்களுடைய ஃபிங்கர் வந்து இப்படி தானே உங்கள் பாடிக்கு தானே ட்விஸ்ட் பண்ண முடியும், விச் மீன் அவே அந்த பக்கம் போகும். உங்கள் பாடிக்கு ஆப்போசிட்டில் தானே ட்விஸ்ட் ஆகும். ஸோ அந்த பக்கம் உள்ளே போகுது, இந்த பக்கம் வெளியே வருது. புரியுதா? Yes, sir. ஓகே சார். Yes, sir. எனி டவுட்? No doubt, sir. No doubt, ஓகே. sir. இப்போது இந்த ஸ்கொயர் லூப்பா ரெக்டாங்குலர் லூப்பா இதுக்கு சொல்லுங்கள்.
மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே டாட்டு எங்கே கிராஸ் அப்படின்னு. லெட்டஸ் சே திஸ் இஸ் ஃபஸ்ட்டு லென்த்து, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. சொல்லுங்கள் பார்ப்போம், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். Sir, for the first one, upper side is A. அப்பர் சைடு Dot, Yeah. sir. டாட். ஃபென்டாஸ்டிக். Lower side is X, sir. வெரி குட், வெரி குட். For the second one, right side is dot, sir. ரைட் சைடு இஸ் Dot, sir. வெரி குட். Left side is X, sir. ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக். நாட் பேட். தென் For the third one, upper side is dot, sir. ஓகே. Lower side அப்பர் சைடு இஸ் X, sir. ஓகே. Down side is dot, sir. So here also it will be X and it will be dot. புரியுதா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? Yes, sir. யாருக்கு புரியல? கைண்ட்லி சே. Sir, please, sir, what does the X in the dot means, sir? Again from the beginning, dude. See, dot Same. represents no issues. Dot represents my magnetic field is moving inward, which means Inward. Okay, sir. away from X it. means- It is moving into the display. X. Oh. If it is dot, magnetic field is Magnetic coming field out from the display, which means it is facing you. You. Okay, sir. Got it? Yes. Got it, sir. Understood. Sir. Yeah, that is the thing. Why all the X's are on the inside and the dots are on the outside? Yes, Not yes, the yes, outside, yes, sir. yes, yes. Okay, sir. Thank you, sir. Fully understood. Yes. So wherever the point you take, inside the conductor my magnetic field will be like this. Outside the conductor it will be dot. Hope everyone understood this. Yes, 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 sir. sir. Understood, sir. Not bad. Very good. Okay, next. So this is the whole concept they have given, right and thumb rule, and even we have cork screw rule. Cork screw rule also represents the same thing. Here, by using the magnetic field direction, we can find the current direction also. It is similar to the. Sorry. அப்ப வர மாட்டேன். அப்போ வரமாட்டிங்களா? மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஸோ மேக்ஸ்வெல் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ சேம் கான்செப்ட். சரியா? ரைட் ஹேண்டில் என்ன பேசணுமோ அதே தான் மேக்ஸ்வெல்லே பேசுகிறோம், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அப்போ இந்த மேக்ஸ்வெல் ரைட் ஹேண்டில் ரைட் சேம் அதே தம், அதே 4 ஃபிங்கர்ஸ், அதே தான் பேச போகிறோம். இப்போ வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் மட்டும் தெரியுது அப்படின்னா என்னுடைய தம் டைரக்ஷன் we can find. ஆமாவா? Yes, sir. Yes, sir. Or if I know the thumb, I can also easily find the directions of the other 4 fingers. இல்லையா? சேம் தான். ரைட் ஹேண்டில் நம்ம என்ன படித்தோமோ அதே தான் வந்து மேக்ஸ்வெல்லையும் படிக்கிறோம், எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. சரியா? அப்போது இங்கே ஏன் கார்க்கு ஸ்க்ரூ ரூல் அப்படின்னா, இதை நம்ம இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் எதனா வந்து ஸ்க்ரூ வந்து நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணுவோம். அன்ஸ்க்ரூ பண்ணும்போது நம்ம அதை லூஸ் பண்ணுறோமா டைட் பண்ணுறோமானே தெரியாது. அந்த இடத்துல யூ கேன் யூஸ் திஸ் மேக்ஸ்வெல் கார்க்கு ஸ்க்ரூ ரூல். இப்போது நீங்கள் அதை கிளாக் வைஸில் சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டு உள்ளே போகும், அப்படியே அந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் மாதிரி தான். அதே அந்த காருக்கு அந்த ஸ்க்ரூவை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினீங்கன்னா வெளியே வரும். கேன் யூ கெட் மை பாயிண்ட்? Yes, sir. யாருக்கு புரியல? Understood, sir. Fully. I understood, sir. அண்டர்ஸ்டுட் ரைட் எவ்ரி ஒன்? Yes, sir. அதாவது அது வெளியே வர்றது உள்ளே போகுதுன்றது அந்த தம்முடைய டைரக்ஷன் தான், அவ்வளோதான். நீங்கள் கிளாக் வைஸ் சுற்றி பாருங்களேன், அப்படியே உங்களுடைய ஃபிங்கரை வந்து கீழே வச்சு நீங்கள் ஃபேஸ் பாருங்கள். மேலேருந்து நீங்கள் கிளாக் வைஸ் சுற்றிங்கன்னா உங்கள் தம்மு மேலே வரும். அதே ரைட் ஹேண்டை கீழே ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினீங்கன்னா தம்மு வந்து கீழே போகும். விச் மீன் அப்போ ஒரு ஸ்க்ரூவை நீங்கள் கிளாக் வைஸ் சுற்றினீங்கன்னா ஸ்க்ரூ டைட் ஆகும், உள்ளே போயிட்டே இருக்கும். அதே ஸ்க்ரூவை ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிங்கன்னா ஸ்க்ரூ வெளியே வரும். புரியுதா? Who doesn't understand this one?
Understood, I right? understood, sir. Okay. I understood, sir. Right. So we can wind up our session now. Next, from next class we will see this Biot Savart law, right? So Biot and Savart, they are two scientists, okay? So they will do some experiments. என்னன்னா இப்போ நம்ம ஓயிஸ்டட் படி நம்ம என்ன பேசணும், ஒரு கரண்ட் ஒயர் இருக்குது, அந்த ஒயரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஒயரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு காருக்கு ஸ்க்ரூ ரூலு இல்லை ரைட் ஹேண்ட் தம் ரூலை பயன்படுத்தணும். அப்போது ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ரைட்? ஹவு மச் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் தேர், ஹவு த ஸ்ட்ரென்த் வில் பி, அதிகமாக இருக்குமா வீக்காக இருக்குமா, டு டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு we use Biot-Savart law. Okay va? Got the point?